கடந்த ஆண்டு டிசம்பரில் விழுப்புரத்தில் நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நிறுவனர் ராமதாஸ் தனது மூத்த மகள் காந்திமதியின் மகன் முகுந்தனை பாமக இளைஞர் பிரிவு தலைவராக அறிவித்திருந்தார். இந்த கூட்டத்தில் இந்த முடிவுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்ததால் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்தது. இந்த நிலையில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் தரப்பில் கட்சியின் பழைய நிர்வாகிகளை நீக்கியும் புதிய நிர்வாகிகளை நியமித்தும் தொடர் அறிவிப்புகளை வெளியாகி கட்சிக்குள் குழப்பம் நீடித்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பாமக சட்டமன்ற உறுப்பினர் குழு தலைவராக ஜி.கே. மணி இருந்து வரும் நிலையில் அவரை மாற்றக் கோரி அன்புமணி தரப்பு பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், சிவகுமார், சதாசிவம் ஆகிய 3 பேரும் சட்டப்பேரவை தலைவர் அப்பாவுவிடம் சமீபத்தில் கடிதம் கொடுத்திருந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை தொடங்கிய அன்று அந்த கடிதத்தின்படி பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவர் ஜி.கே. மணியை பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என கூறி அன்புமணி ஆதரவு பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவை நுழைவாய்வு அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக இன்று பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வருகை தந்துள்ளனர். குறிப்பாக அன்புமணி ஆதரவு 3 எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் 3 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி சபாநாயகர் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கருப்பு சட்டை அணிந்து வருகை தந்துள்ளனர். குறிப்பாக ஜி.கே. மணியை பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும், சேலம் அருணை பாமகவில் இருந்து நீக்கிவிட்டதால் அவரை பாமக உறுப்பினராக ஆவணங்களில் பதிவு செய்யக்கூடாது என்றும், தர்மபுரி வெங்கடேசனை சட்டமன்ற குழு தலைவராக அங்கீகரித்து முதல் வரிசையில் இடம் ஒதுக்க வேண்டும் என்றும், கொறடாவாக சிவகுமாரையும் துணை கொறடாவாக சதாசிவத்தையும் நியமிக்க வேண்டும் என சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்திருந்த நிலையில் விரைவில் பதில் அளிக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்திருந்த நிலையில் இன்று சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வருகை தந்துள்ளனர். மேலும் அதன் தொடர்ச்சியாக பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இன்று நடைபெறும் சட்டப்பேரவையில் இன்று கிட்னி திருட்டு, சட்ட ஒழுங்கு பிரச்சினை, காஸ்ட் சிரப் விவகாரம் உள்ளிட்டவை குறித்து கேள்வி எழுப்ப திட்டமிட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தற்பொழுது அதிமுகவினர் தனது சட்டையில் பேட்ஜ் அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளனர். அது மீது ஒவ்வொரு கட்சியும் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 110 விதியின் கீழ் ஏதேனும் முக்கிய அறிவிப்புகள் வெளியிடவும் வாய்ப்பு உள்ளது எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ச்சியாக பல்வேறு மசோதாக்களும் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவும் வாய்ப்புள்ளது.